வணக்கம். ஜாதகத்தில் நோய் அப்படின்னும் போது எந்த லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவன்றது தான் நோய்க்கான காரணிகள். எந்த பார்ட்ஸில் நோய் வரும் அப்படின்றது ஆணுக்கும் பெண்ணுக்கும் காலச்சக்கர அடிப்படையில் எந்த மாதிரி நோய் வரும்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். வெறும் 6ஆம் பாவமாக இருந்ததுன்னா அது சரியாகிற நோய். அது 8ஆம் பாவத்தோடு தொடர்பு கொண்டால் நோய் தீவிரமாகுதுன்னு அர்த்தம். 12ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டால் உறுப்புகளை எடுக்கிறது, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறது, சீரியஸ் ஆகிறது, மரணம் வரைக்கும் போகுன்றது. இந்த 6, 8, 12 அடுத்தடுத்து மல்டிபிள் ஆகிறது நோய்ன்றதை சாஸ்திரத்தில் விதியில் எல்லாருமே சொல்கிறது. என்னோட அனுபவத்தில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய ஜாதகத்தை நான் பார்க்கும்போது 100ல் ஒரு 80 ஜாதகமாவது ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த லக்ன புள்ளி எதில் விழுதோ அந்த இடத்துக்கான நோய் அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்களுக்கு வருது. ஏதோ ஒரு காலத்தில் அதுக்கான அந்த உறுப்பு சம்மந்தமாக அந்த நோய் அவங்களுக்கு வர்றத நான் உணர்ந்திருக்கேன். நீங்களே அவங்க லக்னத்துக்கு பாருங்கள். சிலருக்கு ரொம்ப ரேராக இல்லை, ஆனால் நிறைய பேருக்கு எந்த லக்னமோ அது காலச்சக்கரத்துக்கு எந்த பார்ட்ஸோ அதுக்கான நோய் அவங்களுக்கு வருது. முதல்ல ஆணுக்கு நான் சொல்லிவிட்டு அப்புறம் பெண்ணுக்கு சொல்கிறேன் லைனாக. இதில் நட்சத்திரம் ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் வரும். இப்போ மேஷ ராசினா அதை லக்னமாக வச்சிங்கன்னா அஸ்வினி 4 பாதம், பரணி 4 பாதம், கிருத்திகை 1ஆம் பாதம். இப்போ 9 பாதம் இருக்கு இல்லையா, அஸ்வினின் போது இந்த இடத்த குறிக்குது, பரணின் போது இந்த இடத்த குறிக்குது, கிருத்திகை 1ஆம் பாதம்ன்றது இந்த தாடையை குறிக்குது. இப்படி ஒவ்வொரு பார்ட்ஸாக மாறுது. அப்போது இப்போ மேஷ லக்னம் ஒருத்தர் வச்சுங்களேன், அதில் அஸ்வினி நட்சத்திரம் தான் இந்த இடத்துல தலை சம்மந்தமாக, இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, தலை சம்மந்தமானா நம்மளுக்கு அந்த வீசிங்கு, சைனஸ், இங்கே நீர்லாம் கோத்துக்கிறது, இருமல் வர்றது, இப்படியே இருக்கலாம். தலை சம்மந்தமான பிரச்சனை வரும்னு நம்ம சொல்கிறோம். தலை வலி வர்றது, மைக்ரைன் வர்றது, அது மாதிரிலாம் சொல்லுவோம். இதே பரணியாக இருந்தால் இந்த இஎன்டின்னு சொல்லுவோம். காது, மூக்கு, பல்லு, வாய், இது சம்மந்தமாக பிரச்சனை வரும்னு சொல்கிறோம். சூரியனாக இருந்ததுன்னா, கிருத்திகையாக இருந்ததுன்னா இந்த தாடை, இந்த கால்சியம் குறைபாடு அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஸ்தான பலத்தையும் கிரகத்தோட தன்மையை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? உள்ள டீப்பாக நிறைய இருக்குது. பட் பப்ளிக்காக இருக்கவங்களுக்கு அது புரியாதாலும் ஒரு அவுட்லைனாக சொல்கிறேன். பட் நம்ம பார்க்கும்போது எந்த பார்ட்டில் என்ன நோய் வரும்னு நம்ம சொல்லலாம். அந்த ஆங்கிளில் உங்களுக்கு அவுட்லைன் மட்டும் சொல்கிறேன். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த லக்னமாக இருந்தால் இது வரலாம் அப்படின்றத சொல்கிறேன். மேஷ லக்னமாக இருக்கவங்களுக்கு தலை சம்பந்தமான விஷயங்கள், தலை சம்பந்தமாக விஷயங்கள் அவங்களுக்கு நோயாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிஷபமாக இருந்தால் முகத்து சம்பந்தமான விஷயங்களுக்கான அமைப்பு, முகத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஃபேஸ், தலைன்றது மேஷம், முகத்தில் இஎன்டி சம்மந்தமாக ரிஷபம் அப்படின்றத காமனாக சொல்கிறேன். நட்சத்திரமாக நான் பிரிக்காமல் சொல்கிறேன். ரிஷபமாக இருந்தால் முகம் சம்பந்தமான இஎன்டி சம்மந்தமான, இல்லை பிம்பிள்ஸு, டாட்ஸு, எப்படி வேணால் வச்சுங்களேன், இந்த மாதிரி சம்மந்தமான ஆரோக்கிய குறைபாடுகள் வருது லக்னமாக இருந்தால். மிதுன லக்னமாக இருந்தால் ஆணுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போது தோள்பட்டை, கழுத்து, கை சம்பந்தமான உபாதைகள் வரும். கடகமாக இருந்தால் மார்பு சம்பந்தமான உபாதைகள் வரும், ஆரோக்கிய உபாதைகள். சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா ரத்த அணுக்கள் சம்பந்தமாக, பிபி சுகர்னால் ரத்த அணுக்கள் சார்ந்து தானே அது, ரத்த அணுக்கள் சம்பந்தமாக, ஹார்மோன் சம்பந்தமாக, இதயம் சம்பந்தமான ஆரோக்கிய குறைபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னியா லக்னம் அந்த ஆணுக்கு வயிறு சம்பந்தமாக, ஜீரண உறுப்புகள் இது சம்பந்தமாலாம், அசிடிட்டி சம்பந்தமாலாம் ஆரோக்கிய உபாதைகள் வரும். துலாமாக இருந்ததுன்னா கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். ஆணுக்குன்னா கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், தொற்று நோய் சம்பந்தமான பிரச்சனை துலா லக்னமாக தான் வரும். ஆண் விருச்சிக லக்னம் வந்தால் மர்மஸ்தானம் சம்பந்தமான நோய்கள், அடிவயிறு பெல்ட் சம்பந்தமான நோய்கள், கழிவு பாதைகள் சம்பந்தமான நோய்கள் அவங்களுக்கு வரும். தனுசு லக்னமாக இருந்ததுன்னா ஆணுக்கு இடுப்பு சம்பந்தமாக, அதே மாதிரி இடுப்பு பின்னாடி குதம் சொல்லுவாங்க இல்லையா, பேக் சைடு, இது சம்பந்தமாக அவங்களுக்கு பைல்ஸ் சம்பந்தமாலாம் ஆரோக்கிய குறைபாடுகள் வர வாய்ப்பு இருக்குது. மகர லக்னமாக இருந்தால் தொடையோட பகுதி, முட்டி சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் அது சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு மகர லக்னமாக இருந்தால் வாய்ப்பு இருக்குது. கும்ப லக்னமாக இருந்தால் முட்டி சம்பந்தமாக, லெகமெண்ட் சம்பந்தமாக, ஜாயிண்ட்டுகள் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12ஆம் பாவன்ற மீன லக்னமாக இருந்ததுன்னா பாதம் சம்பந்தமாக, எரிச்சல் சம்பந்தமாக, விரலுக்கெல்லாம் சுகர் பட்டில் எடுக்கிறாங்க இல்லையா, அது கழிவு பாதைகள் சம்பந்தமான ஆணுக்கு நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. இதே பெண்ணுக்காக இருந்ததுன்னா அப்படியே
மேஷ லக்னத்துக்கு ஆப்போசிட் சமசப்தம பார்வை துலா லக்னம்ன்றது தலையாக இருக்குது. அப்போ துலா லக்னமாக இருக்க பெண்களுக்கு தலை, சைனஸு, கோல்டு இது மாதிரி பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. விருச்சிக லக்னமாக இருந்தால் இஎன்டி சம்பந்தமாக பல்லு, காது, கண், மூக்கு இந்த மாதிரி சம்பந்தமாக இந்த மாதிரி உபாதைகள் வர வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு தனுசு லக்னமாக இருந்தால் தோள்பட்டை, கழுத்து, கை சம்பந்தமாக, நரம்பு சம்பந்தமாக, இரத்த நாளங்கள் சம்பந்தமாக, உணர்வு புலன்கள் சம்பந்தமாக பிரச்சனைகள் வரும். பெண்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்தால் மார்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், ஹார்மோன்ஸ் டெஃபிஷியன்சி வரும். இதே பெண்களுக்கு 5ஆம் பாவம்ன்ற கும்ப லக்னமாக இருந்ததுன்னா ஹீமோகுளோபின், கால்சியம், விட்டமின் டி, இரத்த அணுக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரும், இதய கோளாறுகள் வரும். அடுத்தது மனம் சார்ந்த விஷயங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், ஹார்மோன்ஸ் டெஃபிஷியன்சி சொல்லுவோம். அதே மாதிரி அவங்களுக்கு 6ஆம் பாவம்ன்றது மீன லக்னமாக இருந்ததுன்னா பெண்களுக்கு வயிறு சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் அவங்களுக்கு வரும். இதே 7ஆம் பாவம் மேஷமாக இருந்ததுன்னா பெண்களுக்கு, மேஷ லக்னமாக இருந்ததுன்னா பெண்களுக்கு, ஆண்களுக்கு வெறும் கிட்னி சொன்னல, பெண்களுக்கு கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லை கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், இல்லை தொற்று நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மேஷ லக்னமாக இருந்தால் வருது. ரிஷப லக்னமாக இருந்தால் அடிவயிறு சம்பந்தமாக, மர்மஸ்தானம் சம்பந்தமாக, இந்த யூரினரி இன்ஃபெக்ஷனு, மலச்சிக்கல் இது மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த ரிஷப லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு அது வருது. அதே மாதிரி மிதுன லக்னமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு இடுப்பு சம்பந்தமாக, இடுப்புலேருந்து இடுப்பு தொடலாம் வளவலன்னு டயர்டாக ஆகுது, வளவலன்னு ஆகுது, ஒரு அனிமிக் ஆகுது, நர்வஸ் ஆகுது, எப்போல்லாம் உட்காரலாம் போல் இருக்க மாதிரி அந்த வளவலன்னு ஆகும், கிராம்ஸ்லாம் வரும், ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி, காலுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாத மாதிரி அப்பப்போ ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் அவங்களால நிற்க முடியாது. மிதுன லக்னம் பெண்களாக இருந்ததுன்னா. கடக லக்னமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த இடுப்புக்கு கீழ்ப்பகுதி, பின்னாடி இந்த பைல் சம்பந்தமாக இந்த மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து பிரச்சனை வரும். அதே மாதிரி தொட சம்பந்தமாகவும் கடக லக்னத்துக்கு பிரச்சனை வரும். கும்ப லக்னமாக இருந்தது சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா தொடையோட அந்த கால்சியம் குறைபாடுகள், முட்டி சம்பந்தமாக, தொடை வந்து ரொம்ப வலிக்கிறது, முட்டி வலிக்கிறது, உக்காந்தாலும் வலிக்கும், கால் நீட்டினாலும் வலிக்கும், நின்னாலும் வலிக்கும், எதுவுமே ஒரே போஸ்டரில் ரொம்ப நேரம் இருந்தால் அவங்களுக்கு இந்த தொடை முட்டிலாம் வலிக்கும். சிம்ம லக்னமாக இருந்ததுன்னா கால்சியம் குறைபாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து 12ஆம் பாவம்னு சொல்லுவாங்க பெண்ணுக்கு. அது வந்து கன்னியா லக்னம் வந்தால் பாதம், கழிவு பாதைகளில் பிரச்சனை வரும். இது ஸ்தான பலம். இந்த லக்னங்களை நிறைய பேருக்கு இந்த குறிகாட்டி நீங்களே பாருங்கள், ஓரளவு நிறைய 80% இருக்கும்னு நினைக்கிறேன். இது எந்த ஜோதிட விதியிலையும் சொல்லப்படாதது. நம்ம ஆராய்ந்து நம்ம நிறைய மக்களை பார்க்கும்போது அவங்களோட ஃபீட்பேக்கை வச்சு நம்ம உணர்ந்தது. இதுலேயே நட்சத்திர புள்ளி இருக்குது, லக்ன புள்ளி இருக்குது. அதை வச்சு பார்க்கும்போது அதில் என்ன பாவத்தில் என்ன மாதிரி பிரச்சனைன்னு உள்ளே போய் சொல்லலாம். வயிற்றில், கணையத்தில் பிரச்சனையா, லிவரில் பிரச்சனையா, கிட்னியில் பிரச்சனை அப்படின்னு உள்ளே போய் பார்க்குறோம் இல்லைங்களா. அந்த லக்ன புள்ளி, இந்த நட்சத்திர கோட்பாடு, அந்த நட்சத்திரத்துக்குள்ளே போய் நம்ம பார்க்கும்போது அந்த பார்ட்ஸ்க்குள்ளே என்ன ப்ராப்ளம், இப்போ தலையில் பிரச்சனைனா கெமிக்கல் ரியாக்ஷனால் பிரச்சனையா, இல்லை சைனஸ் மூளையில் வந்து மூளை சம்மந்தமாக இந்த இடத்துல மண்டையிலலாம் நீர் கோக்குதா அப்படின்றதெல்லாம் துல்லியமாக பார்க்க முடியும். இப்போ லக்னத்தை வச்சு நோயை தீர்மானிக்கலாம்ன்றது முதல் முறையாக என்னோடய ஆராய்ச்சியில் நான் சொல்லியிருக்கேன். இது நிறைய அவங்கவுங்க உங்கள் லக்னத்தை பார்த்துட்டு நான் சொன்ன பார்ட்ஸை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி பாருங்கள். ஓரளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோட ஒரு புதிய முயற்சி. பட் இது உண்மையும் நிறைய இருக்குது. நன்றி. வாழ்க வளமுடன்.